Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு French dessert ஆன creme caramel அப்படிங்கற எக்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு custard pudding எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது செய்யிறதுக்கு நம்ம வீட்ல இருக்க பேசிக்கான ஒரு 5 பொருள் இருந்தா போதும். ரொம்ப சூப்பரா செஞ்சு முடிச்சிரலாம். உங்க வீட்ல kids எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இத செஞ்சு கொடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ முதல்ல நம்ம caramel prepare பண்ணிடலாம். ஒரு panல 1/4 கப் அதாவது 50 கிராம் சக்கரை சேர்த்திக்கங்க. அது கூட 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அத லோ மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிருங்க. இந்த caramel செய்யறப்போ நீங்க ஸ்பாச்சுலாவோ கரண்டியோ வச்சு அத கிளறி விட கூடாது. ஏன்னா சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க ஸ்வால் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பாத்திரத்தை வந்து சுத்தி விடலாம். மத்தபடி கரண்டியோ ஸ்பாச்சுலாவோ வெச்சிராதீங்க. ஆட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி காப்பர் ரெட் கலர் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. நான் இந்த மாதிரி ஒரு ராமக்கின்ல பட்டர் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல தான் மாத்த போறேன். நீங்க உடனே அந்த கேரமல் வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா அது நல்லா கட்டி ஆயிடும். ஒருவேளை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இன்னொரு few minutes மட்டும் அதை திரும்ப சூடு பண்ணுங்க. அப்ப அது திரும்ப அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து ரெடி ஆயிடும். இப்போ நம்மளோட கேரமல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கஸ்டர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு panல 125 ml அதாவது 1/4 கப் பால் எடுத்துக்கங்க. அது கூட 1/4 கப் அதாவது 50 கிராம் சக்கரை சேர்த்திட்டு அந்த சக்கரை கரையற அளவுக்கு பாலை வந்து சூடு பண்ணீங்கன்னா போதும். இது ரொம்ப கொதிச்சிர கூடாது. இப்போ வெதுவெதுப்பா இருக்க இந்த பால்ல 2 முட்டைய 1 by 1 சேர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு முட்டைய சேர்த்திட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முட்டைய சேர்த்துங்க. கடைசியா 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதுக்கு வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்தணும். அப்பதான் அந்த முட்டையோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் சட்டிலா இருக்க மாதிரி இருக்கும். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு பவுல்ல இந்த மாதிரி அதை சல்லடை வச்சு வடிச்சு சேர்த்திக்கங்க. இப்ப பாருங்க நம்ம கேரமல் நல்லா ஹார்டாகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேல நம்மளோட கஸ்டர்ட் மிக்சரை சேர்த்திக்கலாம். இத இந்த மாதிரி ஷ்ரிங்க் ராப்போ இல்ல ஏதோ ஒரு மூடியோ வச்சு அதை மூடி வச்சிருங்க. இன்னைக்கு இத நான் பேக் பண்றதுக்கு OTGல வைக்க போறது இல்ல. அதுக்கு பதிலா இத நார்மலா ஒரு பாத்திரத்துல தண்ணி சூடு பண்ணி நான் அதை வேக வச்சு காமிக்க போறேன். இந்த மாதிரி ஒரு panல தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கங்க. தண்ணி சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாண்டோ இல்ல தட்டோ வந்து வச்சிருங்க. அந்த தட்டுக்கு மேல நம்மளோட கஸ்டர்டை வச்சுட்டு இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இதை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. ஒருவேளை நீங்க அவன்ல வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 160 டிகிரி செல்சியஸ்ல வச்சிருங்க. இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20ல இருந்து 30 நிமிஷம் போல ஆகும். ஒரு 15 நிமிஷம் ஆன உடனே ஒரு ஸ்கியூவை இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க பேக் ஆயிடுச்சா இல்லையான்னு. அது ஒட்டாம கிளியரா வந்துருச்சுன்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது உடனே அவன்ல இருந்து எடுத்துருங்க. அது ரொம்ப ஓவர் குக்கும் ஆயிடக்கூடாது. நீங்க அவன்ல வைக்கிறப்போ பேக்கிங் ட்ரேல சுடுதண்ணி ஃபில் பண்ணிட்டு சென்டர்ல ராம்கின் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுங்க. இப்போ எனக்கு சரியா 15 நிமிஷம் ஆச்சு. நம்மளோட கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு இந்த மாதிரி கத்திய சென்டர்ல குத்தி பாத்தீங்க அப்படின்னா எதுவும் ஒட்டாம வரணும். அப்படி வந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை ஒட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல அதை வேக விடுங்க. இப்போ நம்ம creme caramel ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா இத கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். மினிமம் 4 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். நீங்க உடனே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த caramel நல்லா உள்ள இறங்கி இருக்காது. அதுவும் இல்லாம கொஞ்சம் எக்கோட டேஸ்ட் வந்து ஓவர் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கும். அதனால மினிமம் 4 மணி நேரம் இல்லாட்டி நான் ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா ஓவர் நைட் வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்க அப்படின்னா டேஸ்டும் என்ஹான்ஸ் ஆகி அந்த எக் டேஸ்டும் வந்து சட்டிலா இருக்கும். இப்போ போய் வச்சிட்டு வந்துடலாம். நம்ம கஸ்டர்ட் சில்லாய் ரெடியா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாம் எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு அந்த ராம்கினை மூடி டக்குன்னு ஒரு ஃபிளிப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட புட்டிங் ரொம்ப அழகா வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு ஈஸியா வரலன்னா இந்த ராமக்கின் பேஸை சுடுதண்ணில 5 செகண்ட் டிப் பண்ணி எடுங்க. அப்ப சீக்கிரம் வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்க இது எவ்வளவு சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கு அப்படின்னு. அவ்வளவுதான் நம்மளோட creme caramel இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க.
என்ன எங்காவது பர்சனலாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.